இங்க பாருங்க உறுப்பினர் 2026ல ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எங்க முதலமைச்சர் வந்திருக்காரு. அவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். அவர் உறுப்பினர் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்றாங்க. திருமங்கலம் ஃபார்முலா இருந்து 2026 வரைக்கும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க உறுப்பினர் 2026ல ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எங்க முதலமைச்சர் வந்திருக்காரு. பணம் கொடுக்காம என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் ஓட்டுக்கு ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லஞ்சம் இல்லாமல் நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. பாருங்க, தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். இன்னைக்கு சட்டசபையில் ஒரு மிகப்பெரிய சண்டை வெடிச்சிருக்கு. அதாவது அமைச்சர் பேசிய பேச்சுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எழுந்து மன்னிப்பு கேட்ட விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையே அதிர வச்சிருக்கு. சட்டசபை கூட்டத்தொடரில் வனத்துறை அமைச்சரான ரஞ்சித்குமார் அவர்கள் பேசும்போது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியோ திருமங்கலம் ஃபார்முலா குறித்தோ கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா முன் வச்சு ஆவேசமா பேசியிருந்தாரு. இதை பார்த்த சபாநாயகர் முன்னாள் முதலமைச்சர் பெயரை சொல்லி இப்படி பேசுறது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையுமே விடுத்திருந்தாரு. அந்த டைம்ல உடனே குறுக்கிட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தயங்காம எழுந்து நின்று தலைவர் பெயரை மென்ஷன் பண்ணி அமைச்சர் பேசுனது தப்பு தான், இதனால அவர் சார்பா நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய மனசோட மன்னிப்புமே கேட்டிருக்காரு. ஒரு முதலமைச்சரா தன்னோட அமைச்சர் பண்ண தப்ப மறைக்காம வெளிப்படையா அவையில மன்னிப்பு கேட்ட விஜயோட இந்த செயல் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்ட இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரலாகியுமே வந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் கூட எதிர்பார்க்காத விதமா விஜய் அவர்கள் எடுத்த இந்த போல்டான முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுவும் கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம எழுந்து நின்று மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.